Hello everyone, welcome to Sarah's delicious food. வெண்டைக்காய் பொரியல்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் வழுவழுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னல் சீக்ரெட் கிரவுண்ட்நட் ஆயில் மெத்தட் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணால் உங்கள் வெண்டைக்காய் பொரியல் கூட ஹோட்டல் ஸ்டைலில் நான்ஸ்டிக்கியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 500 கிராம் வெண்டைக்காய் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற விட்டு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயில் சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஒரு துணி மேலே போட்டு இந்த மாதிரி ஆற விட்டு தொடச்சி எடுத்துக்கணும். வெண்டைக்காயில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நம்ம கட் பண்ணக்குள்ள வழுவழுப்பு ஜாஸ்தி ஆகிடும். முனைப்பகுதியும் தலைப்பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பிரெயின் பவருக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக இது ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பசி எடுக்காது. டயட் இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். விட்டமின் சி இதில் நிறைய இருக்குது. அது நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் காப்பாற்றும். குட் ஃபார் டைஜஷன். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் டைஜஷன் ஸ்மூத்தாக நடக்கும். பேனெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுதான் நம்ம சீக்ரெட். கடலை எண்ணெய் வெண்டைக்காயோட ஸ்டிக்கி நேச்சரை சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடும். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற 500 கிராம் வெண்டைக்காயை சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். வெண்டைக்காய் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது பேட் கொலஸ்ட்ராலை குறைக்க ஹெல்ப் பண்ணும். நல்லா கிளறி விட்டுருக்கணும். வழுவழுப்பு தன்மை போகிற மட்டும் நல்லா கிளறி கொடுக்கணும். உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வெண்டைக்காய் வதக்கக்குள்ள உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கல. இப்படி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு ஒரு ஸ்பூன் நல்லா பொரிய விட்டு 6 பல் பூண்டு எடுத்து நல்லா ஒரு உரலில் போட்டு நல்லா நசுக்கிக்கினேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த பூண்டை இதில் சேர்த்துக்கணும். பூண்டு வாசனை நல்லா வர மட்டும் வதக்கி எடுத்துக்கணும். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒன்று நல்லா வதக்கிக்கணும். கண்ணாடி பதம் வர மட்டும். தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கிறங்க இது கூட சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மட்டும் நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போது 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுன்னு செய்யணும், இல்லைன்னா மசாலா எல்லாம் கருகிடும். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற மட்டும் மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து மசாலா எல்லாம் வெண்டைக்காயோட நல்லா கோட் ஆகிற மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கடலைன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரிச் இன் விட்டமின் இ. நீங்கள் வேணால் தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் இன்றைக்கி தயிர் சேர்க்காம தான் சேர்ந்துருக்கிறேன். இப்போ இந்தமாரி கிளறி கொடுத்து ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குது, எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு. இது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹீட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.